பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசு கிறிஸ்துவே, நன்றி தூய ஆவியானவரே. இதோ இந்த நாளை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த வேலையை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ எங்களை காத்து அரவணைத்து எங்களை முற்றிலும் தூய ஆவியானவர் வழியாக எங்கள் வழி நடத்தியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இங்கு நாங்கள் ஒன்று கூடியிருக்கின்றோம். உமது வார்த்தையை படித்து தியானித்து அதன்படி நடக்க எங்கள் வாழ்க்கையில் இந்த வார்த்தைகளை செயல்படுத்த உமது அருள் எங்களுக்கு தேவைப்படுகிறது ஆண்டவரே. அந்த அருளை நீங்கள் தூய ஆவியானவர் வழியாக கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ பல்வேறு வாரங்களில் நாங்கள் விசுவாசம், நம்பிக்கை என்றால் என்ன, அந்த நம்பிக்கையில் நாம் எப்படி நம் நம்பிக்கையை எப்படி வளர்த்து கொள்வது, நம் நம்பிக்கை எங்கே இருக்கிறது என்பதை ஆழமாக புரிந்து எங்களுக்கு நினைவூட்டியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ நாங்கள் மறுபடியும் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளும் அனைத்து வார்த்தைகளும் ஆண்டவரே, நீர் தாமே உம் தூய ஆவியானவரின் வழியாக எங்களுக்கு அதை நன்றாக புரிய வைத்து அதன் நோக்கத்தை அறிந்து கொண்டு அதன்படி செயல்பட எங்களுக்கு தூய ஆவியானவர் வழியாக ஒரு கேள்வி தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னை மறைத்து ஆண்டவரே நீரே பேசப் போகின்றீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதையெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடி கேட்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. ஸோ நம்ம ஒரு கடந்த 4 வாரங்கள் 2-3 வாரங்களாக விசுவாசத்தை பற்றி நம்ம பார்த்துட்டு வந்தோம். இப்போ விசுவாசம்னா நம்மளுக்கு நிறைய டீச்சிங்ஸும் நம்ம கேட்டிருக்கோம். விசுவாசம்னா என்னன்ட்டு க்ளீனாக தெரியும். ஸோ நம்ம அதில் ரொம்ப நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம நம்ம இன்னும் நிறைய விஷயத்த நம்ம இன்னும் படிக்க போகலாம். பிரேஸ் காட். ஆனால் இந்த விசுவாசத்தை வச்சு தான் எல்லாமே இருக்கு. இப்போ நம்ம என்ன படிக்க போறோம்னா, போன வாரமே அதை பற்றி நம்ம கொஞ்சம் டச் பண்ணோம். என்னன்னா ரெஸ்ட், இளைப்பாறுதல் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நீங்க கடவுளை முழுவதுமாக நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க அப்படின்ற ஒரு ஒரு புரிதல் எப்போ வரும்னா, நீங்க இந்த இளைப்பாறுதல்ல இருக்கும்போது தான் நீங்க அதை நம்புறீங்க. அதுதான் என்ன சொல்றது? கடவுள் மேல உறுதியான நம்பிக்கை நீங்க வச்சிருக்கீங்கன்றத நம்பலாம். அதாவது எதை பத்தியும் கவலைப்படாம இளைப்பாறுதலா இருக்கிறோம். அதுதான் அந்த அந்த விசுவாசத்துடைய கடைசி எல்லை. பிரைஸ் காட். அப்போ அந்த அந்த இளைப்பாறுதலுக்குள்ள போனால் மட்டும்தான் நம்மளால இந்த விசுவாசத்தின் வழியாக நம்மளுடைய அந்த கடவுள் செய்கின்ற அருள் செயல்கள் எல்லாத்தையும், அந்த மிராக்கல்ஸ் எல்லாத்தையும் நம்மளால நம் வாழ்க்கையில பார்க்க முடியும். ஓகே. இந்த இளைப்பாறுதல் என்றால் என்ன? அந்த இளைப்பாறுதலுக்குள்ள எப்படி நுழையணும்? அந்த இளைப்பாறுதல் பத்தி பைபிள் என்ன சொல்லுது தான் நாம இப்போ பார்க்க போறோம். இது ஒரு முக்கியமான ஒரு 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 எல்லாமே முக்கியமான விஷயம். அதுல இதுவும் ஒண்ணு. ஓகேவா? இது எங்க குடுத்துருக்குன்னா, எபிரேயர் 4ல முக் ஃபுல்லாவே இந்த எ இளைப்பாறுதல் பற்றி தான் குடுத்துருக்கும். ஒரு சில இடத்துல ஓய்வுன்னு இருக்கும். ஆனா, இதுல என்னன்னா இளைப்பாறுதல் தான் இருக்குன்னு அர்த்தம். ரெஸ்ட். ஓகே. அந்த வார்த்தையில பார்த்தீங்கனாலே இளைப்பாறுதல் அப்படின்னா, அ அப்படியே நீங்க ஒரு பெரிய ஒரு ஒரு வேலை செஞ்சுட்ட பிறகு, கொஞ்சம் அப்படியே ரொம்ப டயர்டா இருக்கு. அப்படியே நீங்க இந்த 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 வில்லேஜுக்குலாம் போனீங்கன்னா, இந்த கிராமத்து சைட்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த மக்கள் எல்லாம் அந்த வயல்ல வேலை செஞ்சுட்டு, அப்படியே அந்த மத்தியானம் 1 மணி, 2 மணி போல அப்படியே அப்படியே கொஞ்சம் இளைப்பாறுவாங்க. ஏன்னா அந்த மரத்துக்கு கீழ அவ்வளோ சூப்பரான ஒரு காத்து வரும். என்னன்னா, அவங்களுக்கு அந்த சுத்திலும் என்ன நடக்குதுன்றத மறந்து அப்படியே ஒரு 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 உலகத்திற்குள்ள போறது தான் அந்த இளைப்பாறுதல். பிரேஸ் காட். அததான் திருவிவிலியமும் அந்த இளைப்பாறுதலுக்கு எப்படி போலான்றத நம்மளுக்கும் எடுத்துக்காட்டுது. முதலாவது வசனம் என்ன சொல்றது? எபிரேயர் 4:1 என்ன சொன்னா, ஆதலால் கடவுள் தரும் ஓய்வைப் பெறுவது பற்றி அவர் அளித்த வாக்குறுதி இன்னும் நிலைத்திருப்பதால், உங்களுள் எவரேனும் அதை அடையத் தவறிவிடக் கூடாது என எண்ணுகிறேன்.
இது குறித்து நாம் கவனமாய் இருப்போமாக. முதலாவது அ அ எபிரெயர் அந்த வசனத்தை அந்த பு புத்தகத்தை எழுதுறவர் சொல்றாரு, கடவுள் தரும் ஓய்வை பெறுவது பற்றி அவர் அளித்த வாக்குறுதி இன்னும் நிலைத்திருப்பதால். அதாவது கடவுளுடைய வாக்குறுதிகள் இன்னும் நிலைத்திருக்கு. ஒவ்வொரு வாக்குறுதியும் என்னன்னா, நமக்கு ஓய்வ குடுக்குது. பிரேஸ் காட். ஒவ்வொரு கடவுளுடைய வாக்குறுதியும் நமக்கு அந்த இளைப்பாறுதல் தர வாக்குறுதியா இருக்குது. ஸோ, அதனால அந்த கடவுள் தரும் ஓய்வை பெறுவது பற்றி அவர் அளித்த வாக்குறுதி இன்னும் நிலைத்திருப்பதால், நாம் எவரேனும் அதை அடைய தவறிவிடக்கூடாது என எண்ணுகிறேன். அத வந்து எந்நாளும் எ எ அத வந்து மிஸ் பண்ணக்கூடாதாம். தவறிவிடக்கூடாது எண்ணுகிறேன். இது குறித்து கவனமா இருக்கணும். ஒரே விஷயம். அதாவது ஒரு இடத்துல வந்து அ கடவுள் என்ன சொல்றார்? "எதைப் பத்தியும் கவலைப்படாதீர்கள்" அப்படின்ற ஒரு இடத்துல சொல்றாங்க. பிலிப்பியர் 4:6ல "எதைப் பத்தியும் கவலைப்பட வேண்டாம்" அப்படின்றாரு. இங்க பார்த்தீங்கன்னா, அ அ இந்த இடத்துல இது குறித்து கவனமா இருக்கணும்னு சொல்றாங்க. அப்போனா எதை எத பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது? எத பத்தி நம்ம கவனமா இருக்கணும்னு தான் இந்த பைபிள்ல வந்து சொல்லிக் குடுக்குது. எத பத்தி கவலைப்படக்கூடாதுன்னா, கவலைய பத்தி கவலைப்படக்கூடாது. அதாவது உங்களுக்கு வருகிற பிரச்சனை, பிரச்சனை கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எது பிரச்சனையோ, அது பிரச்சனை கிடையாது. ஆனா, அது அதுல இருந்து வெளியில வர்றது தான் நம்மளுக்கான முக்கியமான பிரச்சனையா இருக்கும். இப்போ இப்போ இங்கிலீஷ்ல சொன்னேன் எப்படின்னா, "த ப்ராப்ளம் வாட் யூ ஃபேஸ் இஸ் நாட் அ ப்ராப்ளம். த ப்ராப்ளம் இஸ் த விஸ்டம் விச் யூ ஆர் நாட் அப்ளைட் இன் தட் ப்ராப்ளம் தான் ப்ராப்ளம்." என்னன்னா, உங்களுக்கு பிரச்சனை இருந்தா, பிரச்சனை பெரிய விஷயமே கிடையாது. ஆனா, அந்த பிரச்சனை இருக்கும்போதே கடவுளுடைய அந்த ஞானத்த நீங்க அந்த இடத்துல அப்ளை பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் உங்களுக்கு பிரச்சனையே குடுக்குது. அதான் ஏன் யாக்கோபு 1:5ல சொல்றாரு, "உங்களுக்கு எவரேனும் ஞானம் குறைபாடு இருந்தால் கடவுளிடம் கேட்கட்டும்." அப்போ நம்மளுக்கு பிரச்சனை வந்து என்னன்னா, ஒரு சில இடத்துல நம்மளுக்கு ஞானம் குறைபாடா இருக்கிறது தான் பிரச்சனை. பிரைஸ் காட். இப்போ ஒருத்தருக்கு வந்து காசு பிரச்சனைன்ட்டு சொல்லலாம். ஓகேவா? ஆனா உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, காசு அங்க பிரச்சனையே இருக்காது. காசு நல்லா வந்துட்டு தான் இருக்கும். என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காச ஒழுங்கா ஹேண்டில் பண்ண தெரியாதது தான் பிரச்சனை. பிரைஸ் காட். அது அது என்ன வேணும்னா, அதுக்கு விசுவாசம் வேணும். ஒரு ஃபேமிலி கூட்ட நான் போயிருக்கும்போது, அ 4 பேர் நல்லா சம்பாதிக்கிறாங்க. அப்பா, மனைவி, அப்புறம் 2 குழந்தைகள். அவங்களும் நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஆனா வீட்ல பார்த்தீங்கன்னா, எப்ப பார்த்தாலும் கஷ்டம், கஷ்டம் தான் வரும். பிரதர் எல்லாம் இது பண்றோம். ஆனா இன்னும் இந்த கஷ்டம் இருக்கு, கடன் இருக்கு. என்னன்னா அப்படி கால்குலேட் பண்ணி பார்த்தாங்கன்னா, அவங்களுடைய மாத வருமானம் கிட்டத்தட்ட 2,00,000 3,00,000 கிட்ட வருது. ஆனா கடன். அப்போ அங்க என்ன விஷயம்னா, அவங்களுக்கு அங்க ஞானம் இல்ல. என்னன்னா தேவையில்லாத செலவுகள். தேவையில்லாதது எல் எது தேவையோ அத விட்டுட்டு அனாவசியமா வாங்குறது. அதனால என்ன ஆகுது? அத கிரெடிட் கார்ட்ல வாங்குறது, லோன்ல வாங்குறது, இஎம்ஐல வாங்குறது. இந்த மாரி போய் என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு அந்த யூட்டிலைசேஷன் எப்படி உபயோகிக்கிறதுன்ற ஒரு இது இல்ல. அதுதான் அங்க ப்ராப்ளம். பிரைஸ் காட். தாங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ ஒருத்தருக்கு வந்து க அ அந்த விஷயத்த ஞானத்த எடுத்து எப்படி நம்ம வாழ்க்கையில செயல்முறைப்படுத்தணும்? எப்படி இந்த ஓய்வு போறது தான் இந்த செய்தியானது கொடுக்கப்படுகிறது. அப்போ கடவுள் தரும் ஓய்வை பெறுவது பற்றி அவர் அளித்த வாக்குறுதி இன்னும் நிலைத்திருப்பதால், உங்களுள் எவரேனும் அதை அடைய தவறிவிடக்கூடாது என எண்ணுகிறேன். இது குறித்து கவனமா இருக்கணும். அப்போ கவனமா இருக்கணும்? எத பத்தி கவனமா இருக்கணும்னு பைபிள் சொல்லுதுன்னா, இந்த இளைப்பாறுதலுக்குள்ள அ இந்த இளைப்பாறுதல பெற்றுக்கொள்வதற்கு நாம கவனமா இருப்போமாக அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இதுக்காக ஒரு எக்ஸாம்பிளும் சொல்றாரு பாருங்க. ஏனெனில், அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போலவே நமக்கு நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. ஆயினும் அவர்கள் கேட்ட செய்தி அவர்களுக்கு பயனளிக்கவில்லை. ஏனெனில், கேட்டவர்கள் அச்செய்தியை நம்பிக்கையோடு கேட்கவில்லை. இத யார பத்தி சொல்லுதுன்னா, இஸ்ராயேல் மக்கள பத்தி இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போலவே நமக்கும் அறிவிக்கப்படுகிறது. அவர்களுக்கும் நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. நற்செய்தி என்னது?
அ ஆபிரகாமுடைய கடவுளுக்கு ஆபிரகாம் ப்ராமிஸ் பண்றார். இல்ல. ஆபிரகாமுக்கு கடவுள் ப்ராமிஸ் பண்றார். என்னது? உம் சங்கதியான அதாவது அது 15ல பார்த்தீங்கன்னா, உம்முடைய சங்கதியினர் ஓகே. அத போய் பார்த்துட்டு நம்ம அந்த எக்ஸாம்பிள் போவோம். தொடக்க நூல். இங்க பாருங்க. ஆண்டவர் ஆபிராமிடம், "நீ உறுதியாக தெரிந்து கொள் வேண்டியது, உன் வழிமரபினர் வேறு ஒரு நாட்டிற்கு பிழைக்கச் செல்வர். அங்கே அவர்கள் 400 ஆண்டுகள் அடிமைகளாக கொத்தடிமைப்படுவர். அவர்கள் அடிமை வேலை செய்யும் நாட்டிற்கு தண்டனை தீர்ப்பு வழங்குவேன். அதற்குப் பின் மிகுந்த செல்வங்களுடன் நாட்டை விட்டு அவர்கள் வெளியேறுவர். மிகவும் முதிர்ந்த வயதில் அமைதியாக உன் மூதாதையரிடம் சென்ற பின் நல்லடக்கம் செய்யப்படுவாய். 4ஆம் தலைமுறையில் அவர்கள் இங்கே திரும்பி வருவர். ஏனெனில் எமோரியர் இழைக்கும் தீமை இன்னும் முழுமை அடையவில்லை" என்றார். பிரேஸ் காட். அப்போ ஆபிரகாம் இருக்கிற இடம் வந்து கானான் தேசம். அந்த கானான் தேசம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ பாலும் தேனும் வழியிற ஒரு தேசம். அந்த தேசத்துல தான் இஸ்ராயல் மக்கள் வாழணுன்ட்டு கடவுள் ஏற்கனவே முன்குறித்து வைத்தார். ஆனா என்னன்னா, ஒரு சில நேரங்கள்ல அவர் என்னன்னா, இந்த மாரியான ஒரு இடத்துக்கு போயிட்டு, அத அந்த இடத்துல போயிட்டு, அங்கருந்து திருப்பியும் 4வது தலைமுறைகள் எல்லாரும் இங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதிய இங்க குடுக்குறார். ஓகே. இத தான் இத தான் வந்து அ எபிரேயர் 4:2ல நாம் படிக்கிறோம். ஏனெனில் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போலவே நமக்கு நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. ஆயினும் அவர்கள் கேட்ட நற்செய்தி அவர்களுக்கு பயன் அளிக்கவில்லை. ஓகே. என்னதான் அவங்க என்ன பண்றாங்க? அ ஸ்டோரிய நான் ஷார்ட்டா சொல்றேன். இன்சிடென்ட் ஸ்டோரி கிடையாது. அப்போ யோசேப்பு முதல்ல எகிப்து நாட்டுக்கு போறாரு. அங்க அவரு வந்து எகிப்திய பிரதமரா அறிவிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் அந்த அந்த சுத்தி இருக்கிற நாட்டுல ஒரு கடும் பஞ்சம் வருது. இப்போ இவங்கலாம் என்ன பண்றாங்க, எகிப்து நாட்டுல இந்த மாரி நெறையா செல்வங்கள் இருக்குன்னு தெரிஞ்சு எல்லாம் அங்க படையெடுக்குறாங்க. பிரேஸ் காட். அந்த அதுல வந்து இந்த இஸ்ராயேல் மக்களுடைய அ அண்ணன் தம்பிங்க யோசேப்போட 11 பேரும் அங்க வராங்க. அதுக்கப்புறம் நமக்கு எல்லாமே தெரியுது. அவங்க எல்லாரையும் யோசேப்பு அரவணைச்சு எகிப்து நாட்டுல இருக்கிறாரு. ஏதோ ஒரு சம்பவத்துல என்ன நடக்குது, அவங்க எல்லாரும் அடிமைகளா மாறுறாங்க. அடிமைகளாய் மாறி கடவுள் அங்கருந்து வெளியில கூட்டிட்டு வராரு. கூட்டிட்டு வந்து ஒரு பெரிய ஒரு இதுக்கெல்லாம் கொண்டு போயி, அவர் இப்போ வந்து ஒரு ப்ராமிஸ குடுக்குறாரு. என்னது? "நான் உன் உன் வழிமரபினருக்கு தந்தையாகிய ஆபிரகாமுக்கு வாக்களித்தது போல, கானா பாலும் வடியும் கானா தேசத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி குடுக்குறாரு. அது எங்க வருதுன்னா, ஆ ஒரு நிமிஷம். மறந்துட்டேன். ஒரு நிமிஷம். ஓகே. எக்ஸோடஸ் 3:17 நெனைக்கிறேன். பார்ப்போம். விடுதலை பயணம் 15. ஓகே. இஸ்ராயேலின் பெரியோர்களை ஒன்று திரட்டி அவர்களை நோக்கி, "உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர், ஆபிரகாமின் கடவுள், யாக்கோபின் கடவுள் எனக்கு காட்சியளித்து இவ்வாறு கூறினார்: உங்களையும்
எகிப்தில் உங்களுக்கு நேரிட்டதையும் நான் கண்ணாலே கண்டு கொண்டேன். எகிப்தின் கொடுமையிலிருந்து கானானியர், இத்தியர், எமோரியர், பெரிசேயர், இவ்வியர், எபியூசியர் வாழும் நாட்டிற்கு, பாலும் தேனும் பொழியும் நாட்டிற்கு உங்களை நடத்தி செல்வேன் என்று அறிவிப்பாய். அவர்கள் நீ சொல்வதை கேட்பர். நீயும் இஸ்ராயலின் பெரியோர்களின் எகிப்திய மண்ணு செல்லுங்கள். அவன் நோக்கி இந்த மாதிரி சரி ஒரு ஒரு ப்ராமிசிங் கொடுக்குறார். உங்களை நடத்தி செல்வேன் என்ற ஒரு ப்ராமிஸ். இன்னொரு இடத்துலையுமே அதை நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளுங்கன்றது ஒரு இடத்துல இருக்கும். டியூட்ரானிமியில் எங்கேயோ வந்து இருக்கும். பிரேஸ் கார்டு யூ கோ அண்ட் பொசஸ் இட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்ட பிறகு இந்த அவங்களுக்கும் இந்த வாக்கு அறிவிக்கப்பட்டது. கானான் தேசத்தை அதில் போய் புகுந்து கொள்ளுங்கள், அதை உங்களுடைய உரிமை பேராக்கி கொள்ளுங்கள்னு சொல்லிட்டு கடவுள் அவங்களுக்கு வந்து வாக்குறுதி கொடுக்குறாரு. ஆனா அவர்களால போக முடியுதா? இல்ல. அவங்க என்ன பண்றாங்க, அவங்க போறதுக்கு முன்னாடி ஒரு 12 ஸ்பைஸ என்ன பண்றாங்க, அவங்க அனுப்புறாங்க. ஒரு 12 வேலையாளைகள அனுப்பி அந்த கடவுள் சொன்ன அந்த இடம் அப்படிதான் இருக்குதா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12 பேர அனுப்புறாங்க. பிரேஸ் காட். அப்போ அந்த மாரி அனுப்புனாலே என்ன அர்த்தமா? ஏனெனில் கேட்டவர்கள் அச்செய்தியை நம்பிக்கையோடு கேட்கவில்லை. அவங்க கடவுள் மேல நம்பிக்கை இல்லாம தான் அந்த 12 கோத்திரங்கள் ஆட்களையும் என்ன பண்றாங்க, ஒரு ஸ்பைஸா அந்த இடத்துல வந்து அனுப்புறாங்க. அப்புறம் நமக்கு எல்லாமே தெரியும் என்ன ஆச்சுன்ட்டு. அவங்க அவங்க கொண்டு வந்த அந்த ரிப்போர்ட் வந்து ஒரு ஈவில் ரிப்போர்ட். அதனால அவர்கள் எல்லாம் என்ன ஆகுறாங்க, 40 வருடம் வனாந்தரத்துல இருக்கிறாங்க. அவங்களுடைய அந்த ஒரு ஜெனரேஷன் அப்படியே அழிஞ்சு போச்சு. பிரைஸ் காட். அப்புறம் அந்த 20வது வயசு கீழ யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, அவங்கள மட்டும் தான் யோசுவாவும், காலேபும் என்ன பண்றாங்க, அவங்கள வந்து அந்த கானான் நாட்டத்துக்கு கூட்டு போறாங்க. அப்போ இதுல என்ன பிரச்சனைனா, அவங்களுக்கு அந்த கேட்ட செய்தி அவர்களுக்கு பயன் அளிக்கவில்லை. ஏனென்றால் அச்செய்தியை நம்பிக்கையோடு கேட்கவில்லை. இதே தான் நமக்கு இப்போ நடக்குது. நம்மள சுத்தி நெறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு. நம்மளுடைய சூழ்நிலைகள் நம்மளுக்கு எதிராக இருக்கு. நாம நம்புறவங்க நமக்கு எதிரா இருக்கிறாங்க. நம்ம எதை எடுத்தாலும் தப்பாவே முடியுது. என்ன பிசினஸ் பண்ணாலும் தப்பாவே முடியுது. எதுலயும் ஒழுங்கா கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. எந்த வேலைக்கு போனாலும் சங்கடமா இருக்கு. எப்படிலாம் நடந்துட்டு இருக்கும்போது, நம்மளுடைய கவனம் எங்க இருக்குது? எங்க எங்க இருக்கணும்? சூழ்நிலைகள் மேல இருக்குதா? இல்ல கடவுளுடைய வாக்குறுதியின் மேல இருக்குதா? கடவுளுடைய வாக்குறுதி மேல இருந்தா, அவருடைய வாக்குறுதிய வச்சு நீங்க அந்த இளைப்பாறுதலுக்குள்ள செல்ல முடியும். மாறாக அத வந்து கடவுளுடைய வாக்குறுதி மேல இல்லாம, உங்கள் சூழ்நிலைகள் மேல நீங்க வச்சுட்டு இருந்தீங்கன்னா, இஸ்ராயேல் மக்கள் மாரி நீங்களும் வனாந்தரத்தில் உலாவிக் கொண்டிருப்பீர்கள். அந்த வனாந்தரம் என்னன்னா வில்டர்னஸ். வில்டர்னஸ்ன்றது என்னது? தார்ன்ஸ் அண்ட் திசில்ஸ். எல்லா பிரச்சனைகளும் அங்க தான் இருக்கும். அப்போ அந்த தேர்ந்தெடுக்கிற அதிகாரம் உங்ககிட்ட இருக்கு. இப்போ டெய்லி உங்களுக்கு வந்து நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. அந்த அந்த இப்போ நீங்க கேட்கிற செய்தி உங்களுக்கு பயன் அளிக்குதா? இல்லையா? பயன் அளிக்காட்டி 2 விஷயம். 1 உங்களுக்கு புரியல. 2வது உங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம். ஆனா அவ்வளவா முக்கியத்துவம் குடுக்கல. ஏன்னா, இது வந்து இந்த காலகட்டத்தில இது நடக்குமா? அப்படின்ற மாரி ஆயிடுச்சு. பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஆனா, இப்போ ரெட்ரீட்ஸ்க்கு வரவங்களுக்கு எல்லாருமே இந்த இந்த இளைப்பாறுதலுக்குள்ள போறாங்களா? கிடையாது. ஒரு சில பேர் வந்து ஒரு ஒரு எதிர்பார்ப்போட வருவாங்க. இன்னைக்கு வந்து பிரதர் வருவாரு. நம்ம மேல கை வைப்பாரு. கை வச்சோனே அப்படியே எல்லாமே நம்ம மண்டைக்குள்ள ஏந்துரும். ஏறிட்ட பிறகு நம்ம வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவங்க எதிர்பார்ப்போட வராங்க. ஆனா, இங்க என்ன பார்த்தா ஃபுல்லா காலையிலேருந்து சாயந்திரம் வரைக்கும்
வார்த்தை, வார்த்தை, வார்த்தைன்னு இருக்காங்க. நான் அனாயிண்டிங் செஷன் எதுவுமே கிடையாதுன்னொன்னே, இதெல்லாம் ஒரு ரெட்ரீட்டா? இந்த ரெட்ரீட்டுக்கா நம்ம வந்தோம்? இனிமேட்டு இந்த மாரி வரக்கூடாது. நம்ம எல்லாத்துலயும் போய் சொல்லலாம்னு சொல்லிட்டு எல்லாம் தப்பு தப்பா சொல்றது. ஆனா, முக்கியமான விஷயம் என்னன்னா, கடவுளுடைய வார்த்தைய வச்சு தான் உங்களுக்கு அபிஷேகமே. அந்த கடவுளுடைய வார்த்தை இல்லாம எப்படி உங்களுக்கு அபிஷேகம் நடக்கும்? நாம எத எதிர்பார்த்து வரணும்? எத நம்ம எதிர்பார்த்துட்டு வரோம்? பயன் அளிக்காததுக்கு காரணம், நம்ம எதிர்பார்ப்பு வேற மாரியான இருக்கு. ஆனா, கடவுள் குடுக்குறது வேற மாரியாக இருக்கு. பிரைஸ் காட். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த செய்திய அவங்க கேட்கும்போது என்ன ஆவுது? அது அவங்களுக்கு விசுவாசமோ, நம்பிக்கையோ தராது. ஏன்னா, அவங்க என்ன பண்றாங்க? அச்செய்தியை நம்பிக்கையுடன் கேட்கவில்லை. பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ இந்த இளைப்பாறுதலுக்குள்ள போறது எவ்வளோ முக்கியமான விஷயம் பாருங்க. இந்த இளைப்பாறுதலுக்குள்ள போறதுக்கு நற்செய்தியை நம்பிக்கையுடன் கேட்கணுமா. கேட்டால் மட்டும் தான் அந்த இளைப்பாறுதலுக்குள்ள முடியும். எல்லாரும் இளைப்பாறுதலுக்குள்ள முடியாது. ஒரு சில பேர் நம்பிக்கையோட வருவாங்க. சில பேர் எப்படி வருவாங்கன்னா, என் மனச நான் வந்து புதுப்பிக்கணும். என்னுடைய கடந்த வாழ்க்கையெல்லாம் மறந்து நான் ஒரு புது வாழ்க்கை வாழணும். எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்ல. ஆனா மாறாக நான் கடவுளுடைய பிரசன்னத்துல நான் இருக்கணும். அவருடைய அவருடைய அந்த இளைப்பாறுதலுக்குள்ள நான் போணும். அந்த மாரி ஒரு மனசாட்சி, அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன், அந்த எதிர்பார்ப்போட வரவங்களுக்கு கண்டிப்பாக இந்த செய்தி அவங்களுக்கு சூட் ஆகும். பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அதுதான் இது குறித்து கவனமா இருப்போம். இதுதான் முக்கியம். கடவுளுடைய வார்த்தை தான் முக்கியம். உங்களுக்கு உங்களுக்கு ஒரு சுகம் வேணுமா? கடவுளுடைய வார்த்தைய வச்சு தான் சுகம். கடவுளுடைய வார்த்தை இல்லாம உங்க பாட்டு பாடிட்டு, கைய வச்சு உங்கள சுகம் பெற்றுக் கொண்டிருந்தீங்கன்னா, அது வந்து டெம்பரவரியா தான் இருக்கும். உங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த சுகத்தை நீங்க அனுபவிக்கிறதுக்கு கடவுளுடைய வார்த்தை தேவ. அந்த சுகத்தை நீங்க உங்க வாழ்நாள் முழுவதுமாக நீங்கள் காத்துக் கொள்வதற்கு அந்த கடவுளுடைய வார்த்தை தேவ. அந்த கடவுளுடைய வார்த்தை இல்லன்னா, அந்த சுகம் பெற்றுக்கொண்டது ஒரு சில நேரங்கள் மட்டும் தான் தாக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் திருப்பியும் அந்த வேதனை, அந்த வலி திருப்பியும் வர ஆரம்பிக்கலாம். பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ நாம என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு செய்தியையும் நாம ஒழுங்காக காது கொடுத்து கேட்க வேண்டும். பிரதர் எனக்கு நெறைய டீச்சிங் எனக்கு உள்ள நுழையுது. என்னால என்ன பண்ணணுன்ட்டே தெரியல. எத கேட்கறதுன்னு தெரியல. இப்படி கேட்டா நான் எப்படி அந்த இளைப்பாறுதலுக்குள்ள போறது அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு அ பயனளிக்கிற செய்தியா ஒரே ஒரு செய்திய மட்டும் எடுத்துக்கோங்க. மத்த கிளாஸ நீங்க அட்டெண்ட் பண்ணலாம். ஆனா, திரும்ப திரும்ப கேட்கறது ஒரே செய்தியா இருக்கணும். அந்த ஒரே டீச்சிங் எடுத்து திரும்ப திரும்ப கேளுங்க. 15 வாட்டி, 20 நாட்கள், 30 நாட்கள். நாங்கலாம் கிட்டத்தட்ட ரொம்ப நாளா கேட்போம். கேட்க, கேட்க, கேட்க என்ன ஆகும்னா, நீங்க அதுக்குள்ள அப்படியே ஊறுவீங்க. ஊறும்போது தூய ஆவியானவர் உங்ககிட்ட பேசுவாரு. அப்போ இந்த மாரி ஒரு டீச்சிங்க்கு வரும்போது, உங்களுக்கு அதுல இருந்து எது தேவையோ, அத நீங்க வந்து எடுத்துக்கலாம். நீங்க பார்த்தீங்கன்னா, திடீர்னு நாங்க வந்து பழைய ஏற்பாடுல இருப்போம். திடீர்னு புதிய ஏற்பாட்டுக்கு போவோம். திடீர்னு யோசேப்பு ஸ்டேஜ் வரும். இதெல்லாம் வந்து எதுன்னா, தூய ஆவியானவர் யார் யாரெல்லாம் கேட்கிறாங்களோ, அந்த அந்த அதுக்கு ஏற்ற மாரி அவர் தெரிவிக்கிறாரு. அதே மாரி அவங்களும் அந்த நற்செய்தி அவங்களுக்கு பயனளிக்கிறது. பிரைஸ் காட். தாங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. நாமளும் இந்த இஸ்ராயேல் மக்கள் மாரி இருந்துறக்கூடாதுன்றது தான் கடவுளுடைய ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோள். ஏனெனில் அவர்களுக்கு அதுக்கு ஏன் கவனமா இருக்கணும்னு சொன்னா, அவங்களுக்கு அறிவிச்சது போல உங்களுக்கும் அறிவிச்சிருக்கு. ஆனா, அவங்க அந்த இளைப்பாறுதலுக்குள்ள போறதுக்கு மறந்துட்டாங்க. கவனமா இருக்கல, மிஸ் பண்ணிட்டாங்க. ஒருபோதும் நீங்கள் அதை தவறவிடக்கூடாது என்றதுக்காக தான், கடவுள் ஆணித்தனமாக இங்கே அவர் சொல்கிறார். யார் இந்த ஓய்வுக்குள்ள என்டர் ஆவுறது? யார் இந்த ஓய்வ பெறுகிறவங்க? யார் இந்த ஓய்வுக்குள்ள போறவங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஓய்வை பெற்றவர்கள் நம்பிக்கையுடன் இருக்கும் நாமே. நம்பிக்கை இப்படி சொல்லலாம். இந்த ஓய்வை பெறுகிறவர்கள்
நம்பிக்கையுடன் இருக்கும் மக்களே அப்படின்னு சொல்லிக்கலாம். நாம ஓய்வு நம்பிக்கையுடன் இருக்கிறோமா இல்லையான்றது உங்களுக்கு தான் தெரியும். நம்பிக்கையோட இருக்கிறது தான் இங்க வரீங்க. அது டவுட்டும் இல்ல. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. இதுதான் இந்த ஓய்வு நம்பிக்கையுடன் இருக்கும் நாமே இதைக் குறித்தே நான் சினமுற்று நான் அளிக்கும் இளைப்பாற்றின் நாட்டிற்குள் நுழைய மாட்டார்கள் என்று ஆணையிட்டுக் கூறுகிறேன் என எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. எனினும் உலகம் தோன்றிய காலத்திலேயே கடவுள் வேலைகளை முடித்து விட்டன. பிரைஸ் த லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. இப்போ நாம என்ன பார்த்தோம்னா, இந்த ஓய்வு நமக்கு ஒரு முக்கியமான ஒரு பொருட்டாக கருதப்படுகிறது. இந்த ஓய்வ நாம தவறிவிடக்கூடாது. இந்த ஓய்வுக்கு நமக்கு இந்த ஓய்வுல நிலைத்திருப்பதும், இந்த ஓய்வுக்குள்ள போறதும், இத இத கடைப்பிடிக்கிறதுக்கும் நாம ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்ட்டு கடவுள் இங்க சொல்றாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த ஓய்வுக்குள்ள எப்படி போறதுன்னு பத்தியும் அவரு சொல்லிட்டாரு. என்ன? நம்பிக்கையுடன் இந்த ஓய்வை பெறுகிறவர் நம்பிக்கையுடன் இருக்கும் நாமே. அப்போ எப்படின்னா, இந்த செய்தியை நம்பிக்கையுடன் கேட்கணுமா? சில பேர் செய்திய நம்பிக்கை இல்லாம கேட்பாங்க. ஒரு பயனும் அளிக்காது. செய்தியை நம்பிக்கையுடன் கேட்கும்போது, நாம் அந்த ஓய்வை பெறுகிறோம். பிரைஸ் காட். ஓகே. இந்த ஓய்வு இந்த இளைப்பாறுதல் அப்படின்றது எப்போ தொடங்குது? எத குறிக்குது? எந்த காலகட்டத்தில இந்த இளைப்பாறுதல் உள்ள வருது? அப்படின்ட்டு நாம பார்க்கணும்னா, அடுத்த வசனம் சொல்றாரு பாருங்க. இந்த 3க்கு நாம திருப்பி வருவோம். இப்போ நாம இந்த ஓய்வ பத்தி கொஞ்சம் பார்ப்போம். இந்த ஓய்வுனா என்ன? இந்த ஓய்வுனால என்ன நடக்கும்? இந்த ஓய்வுக்குள்ள போனா எப்படி இருப்போம்? அத பத்தி நாம படிக்கிறோம். இன்னும் கொஞ்சம் இத படிப்போம். இது எவ்வளோ நாளுக்கு போகுதுன்னு சொல்லிட்டு நான் பார்க்கலாம். ஏனெனில் மறைநூலில் ஓரிடத்தில் 7ஆம் நாள் பற்றி, கடவுள் தாம் செய்த வேலைகளை அனைத்தையும் நிறைவு பெறச் செய்து, 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் மேற்சொன்னான சொற்றொடரில் அவர்கள் நான் அளிக்கும் இளைப்பாற்றின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று இருக்கிறது. அதாவது இதுக்கு முன்னாடி என்னன்னா, ஏன் அவங்க நுழைய மாட்டாங்க? அப்படின்றத பத்தி ஏன் சொல்லுது? இந்த ஓய்வுனா என்னன்றத பத்தி ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்ப்போம். பிரைஸ் காட். 7ஆம் நாள் எத பத்தி சொல்றார். அப்போ 7ஆம் நாள் எங்கன்னா, ஏனெனில் மறைநூலில் ஓர் இடத்தில் 7ஆம் நாள் பற்றி. அப்போ அது எங்க சொல்லியிருக்குன்னு பார்த்தா, ஆதியாகமம் தொடக்க நூல் அதிகாரம் 2. ஓகே. விண்ணுலகம், மண்ணுலகம் அவற்றில் உள்ள அமைப்புகள் அனைத்தும் உருவாக்கப் பெற்று நிறைவேந்தன. மேலும் கடவுள் தாம் செய்த வேலையை 7ஆம் நாளில் முடித்திருந்தார். அவர் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். கடவுள் 7ஆம் நாளுக்கு ஆசி வழங்கி அதை புனிதப்படுத்தினார். ஏனெனில் கடவுள் தாம் செய்த படைப்பு வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்து அந்நாளில் ஓய்ந்திருந்தார். ஓகே. இந்த இடத்துல தான் முதலாக இந்த ஓய்வை, அந்த இளைப்பாறுதல பற்றி நாம பார்க்கிறோம். ஓகே. நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த இளைப்பாறுதல்ன்றது என்னது? இந்த மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஆ அப்படியே வயல்ல வேலை செஞ்சுட்டு, அப்படியே கொண்டு இப்ப அந்த மத்தியான வேலையில கொஞ்சம் படுப்பாங்க. இப்போ இந்த சிட்டிக்குள்ள அந்த வயலெல்லாம் பார்க்க முடியாது. ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி எங்க வீட்டு பக்கத்து வீட்ல ஒரு 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 டேங்க் ஒண்ணு கட்டுனாங்க. ஸோ வெயில் ஜாஸ்தியா இருந்தனால, ஆ அந்த நடுவுல ஒரு 2 இல்ல 3 மணி வரைக்கும் ஓய்வு எடுப்பாங்க. ஸோ அந்த இடத்துல பார்க்கும்போது, காலையில வேர்த்து விறுவிறுத்து இது பண்ணவங்க, திடீர்னு ஒரு 2 மணி பார்த்தீங்கன்னா, அந்த சைடுல ஒரு மரம்லாம் இருக்கும் இந்த சைடுல. அப்படியே அந்த மரத்துக்கு கீழ அப்படியே அப்படியே படுத்திருக்காங்க. நல்லா ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு நிம்மதியான ஒரு தூக்கமா அத பார்த்தாலே தெரியும் நிம்மதியா தூங்குறாங்களா இல்லையான்று. பிரேஸ் காட். அவங்க ஒரு இளைப்பாறுதல்ல இருக்கிறாங்க. அதே மாரி கடவுள் இங்க ஓய்வு இருக்கிறார். ஓகே. இந்த ஓய்வுனா, இங்க எந்த ஓய்வ பத்தி சொல்லப்படுகிறது? நாம அந்த இளைப்பாறுதல பத்தி இருக்கும்போது, நம்ம களைச்சு போயிட்டு ஓய்வு எடுக்கிறத பத்தி சொல்றோம். ஆனா, இங்க எத சொல்றாரு? கடவுள் எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சதுனால, "அப்பா!
நான் போயிட்டு தூய ஆவியானவர்கிட்டயும் இயேசுகிட்டயும் சொல்லுவார், நீங்க பார்த்துக்கோங்க, நான் போயிட்டு கொஞ்ச நேரம் இந்த ஃப்ளைட்லலாம் அந்த லாங் லாங் ஹால் ஃப்ளைட்ஸ்லாம் சொல்லுவாங்க. 4 ஃப்ளைட்ஸ்ல 4 பைலட்ஸ் இருப்பாங்க. ஒண்ணு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பைலட் இருப்பாரு. அப்புறம் ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃபீசர் இருப்பாரு. அப்புறம் ஒரு ட்ரெய்னி இருப்பாரு. அப்புறம் வந்து இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் பைலட் இருப்பாரு. இந்த மேல் பைலட் என்ன பண்ணுவாருன்னா, நல்லா நல்லா வெளியில போயிட்ட பிறகு, அவர் ஆட்டோ பைலட்ட போட்டுட்டு, அவர் வந்து நீங்க பார்த்துக்கோங்கன்னு போய் நான் போய் ரெஸ்ட் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு, அவருக்கான ஒரு இடத்துல போயிட்டு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போயிடுவாரு. இங்க இந்த ஓய்வுனா என்ன குறிக்குது? கடவுள் கடவுள் தான் இளைப்பாறுதலின் நாயகன். அவர் தான் வந்து இந்த இளைப்பாறுதலே குடுக்குறது. கரெக்ட்டா? அவருக்கு இளைப்பாறுதல் தேவையா? கண்டிப்பாக தேவையில்ல. அப்போ என்ன ஓய்வு எடுக்கிறாரு இங்க? முடித்திருந்தார். தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். அப்போ இவருக்கு என்ன ஓய்வு தேவைப்படுது? நம்ம என்ன இன்னொரு இடத்துல அ இஸ்ராயேல் யாக்கோபு சாரி தாவீது எழுதுறாரு, இஸ்ராயேலை காக்கும் கடவுள் உறங்குவதும் இல்லை, கண் அயர்வதும் இல்லை. அப்போ இது என்ன கான்ட்ராடிக்டிங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஒரு இடத்துல வந்து இவர் தான் அந்த ஓய்வுக்கு அச்சாரமே. ஆனா இவர் ஓய்வு எடுக்கிறாரா? அப்படின்ற மாரி இருக்குது. இதுல என்ன ஓய்வ பத்தி இங்க சொல்றாரு? அதுக்கப்புறம் எதற்காக இந்த ஓய்வ புனிதப்படுத்தினார்? என்ன ஓய்வு அப்படின்ட்டு பார்த்தா, இங்கே அதாவது நாங்க கேட்கிற கேள்வி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த வார்த்தையிலேயே ஆன்சர் இருக்கும். பாருங்க. முடித்திருந்தார். முடிஞ்சுச்சா? முடிச்சார், செஞ்சுச்சு. அவர் தாம் செய்த வேலைகள் அனைத்தும் நிறைவு பெற செய்து நிறைவு பெற செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். அதாவது என்ன ஓய்வுனா, இளைப்பாறுதலுக்கான அந்த ரெஸ்ட் களைச்சா போன ஓய்வு கிடையாது. மாறாக, நான் மனிதர்களுக்கு வேண்டிய அனைத்தையும் இந்த 7ஆம் 6 நாட்களுக்குரிய எல்லாத்தையும் நான் செய்து முடிச்சுட்டேன். இதுக்கப்புறம் மனிதர்களுக்கு நான் எதுவும் செய்யணும்னு எதுவுமே செய்ய தேவையில்லன்ற ஒரு அ நிறைவான ஒரு ஒரு செயல தான் வந்து ஓய்வுன்ட்டு வந்து இங்க கடவுள் சொல்றாரு. பிரேஸ் காட். அவரு அதனால வந்து டயர்டாலாம் இல்ல. டயர்டாலாம் இல்லை, பெட்லலாம் படுத்துட்டு இருக்கல. என்னன்னா, இந்த என்ன ஓய்வு இங்க சொல்றாருன்னா, கடவுளுக்கு சாரி மனிதர்களுக்கு தேவைய தேவையான அனைத்தையும் 7ஆம் நாளில் முடித்திருந்தார். எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு, நிறைவு பெற செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். அதாவது எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் மக்களுக்கு எதுவுமே நான் செய்யணும்னு அவசியம் கிடையாது. எல்லாத்தையும் முடிச்சாச்சு. அதனால அவர் ஓய்ந்திருந்தார். அதாவது என்னன்னா, இதுக்கப்புறம் நான் அந்த உருவாக்கின மக்கள் எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. நான் எதையும் பார்த்துக்க மாட்டேன். நான் நான் எதுவும் செய்யணும்னு அவசியம் இல்லன்னு சொல்லிட்டு ஓய்ந்திருந்தார். பிரைஸ் காட். அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா, கடவுள் 7ஆம் நாளுக்கு ஆசி வழங்கி, அதை புனிதப்படுத்தினார். ஏனெனில் கடவுள் செய்த படைப்பு வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெற செய்து அந்நாளில் ஓய்ந்திருந்தார். ஸோ அந்த நாள வந்து அ சாபத்துன்னு சொல்லுவாங்க. சாபத் டே அப்படின்னு சொல்றது. அதாவது அந்த நாட்கள்ல வந்து நாம வந்து எந்த வேலையும் செய்ய தேவையில்ல. அதாவது நம்ம 6 நாள் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு, 7வது நாள் வந்து அந்த 7வது நாளுக்கான வேலையும் அந்த 6 நாள் நாம செஞ்சதுனால, அந்த இடத்த வந்து கடவுளுக்குன்ட்டு அர்ப்பணிக்கப்பட்ட நாள் அப்படின்ட்டு சொல்லிட்டு புனிதப்படுத்தினது தான் அந்த 7ஆம் நாள். புரியுதா? அப்போ இங்க ஓய்வு எத சொல்றாருன்னா, அவருடைய எண்ணத்துல மக்களுக்கு வேண்டிய அனைத்தையும் நான் செய்து முடிச்சுட்டேன். அதனால இந்த ஓய்வை மக்கள் பெறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். சாரி இந்த ஓய்வை நான் ஓய்ந்திருந்தார். பிரேஸ் காட். கடவுள் 7ஆம் நாள் ஆசி வழங்கி அதை புனிதப்படுத்தினார். ஏனெனில் கடவுள் தாம் செய்த படைப்பு வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெற செய்து அந்நாளில் ஓய்ந்திருந்தார். ஓகே. அப்போ இந்த ஓய்வுனா நமக்கு இப்போ என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஓய்வுன்றது உடம்புல வர்றது கிடையாது. மாறாக ஓய்வுன்றது சிந்தனை உங்களுடைய எண்ணத்துல இருக்குது. அப்போ ஒரு ஒரு நீங்க எப்படி ஓய்வுக்குள்ள போணுன்ட்டு சொன்னா, ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா,
நாம என்ன பண்ணணும்னா, அந்த பிரச்சனைய பத்தி யோசிக்காம, அந்த பிரச்சனைக்கான தீர்வ வந்து கடவுளுடைய ஞானத்தின் மூலியமாக நாம கேட்டுட்டு ஒரு நிமிஷம். தேங்க் யூ ஜீசஸ். பிரைஸ் காட். அப்போ இந்த ஓகே, ஒரு பிரச்சனை வந்துட்டா, அந்த பிரச்சனைய பத்தி யோசிக்காம நம்ம என்ன பண்ணணுமா? தூய ஆவியானவர் வழியாக அந்த ஞானம், கடவுள் கொடுக்கிற அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டு, அந்த ஞானத்தின் வழியாக அந்த பிரச்சனைக்குள்ள தீர்வை தூய ஆவியானவர்கிட்ட கேட்டு, அந்த ஞானத்தை நம்ம வாழ்க்கையில அ அப்ளை பண்ணணுமா. அப்போதான் என்ன ஆவுது, அந்த அப்ளை எப்படி பண்ணுவீங்கன்னா, ஒரு வாக்குறுதிய எடுத்து தான் நீங்க வந்து அத அப்ளை பண்ணுவீங்க. அப்போ தூய ஆவியானவர்ட்ட கேட்கும்போது, தூய ஆவியானவர் அந்த ஞானத்தின் வழியாக அவர் என்ன உங்களுக்கு சொல்லுவார். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் அ சாலமோன் ராஜாவா இருக்கும்போது, சாலமோன் கடவுள் வந்து சாலமோன் ராஜா கிட்ட, "உங்கள எது வேணாலும் கேளு" அப்படின்னு கேட்கிறாரா? கேட்கிறாரா இல்லையா? கேட்க கேக்குறார். ம். கேக்குறார் பிரதர். அப்போ அந்த கேக்குறார். இடத்துல சாலமோன் என்ன கேட்கிறாரு? கடவுள் எனக்கு ஞானத்தை 1000 கிலோ கொடுங்க. தங்கம் குடுங்க அப்படின்றாரா? அவருடைய ஞானத்தை தான் ஞானத்த குடுங்க. எதற்காக? இந்த மக்களை வழி நடத்துறது. நீங்க குடுத்த இந்த மக்களை நான் வழி வழிநடத்துவதற்காக எனக்கு ஞானத்தை தாருன்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அந்த ஞானத்தையும் குடுத்துட்டாரு. அவர் வந்து ரொம்ப பூரிப்பாயி ஞானம் மட்டும் குடுக்கல, மத்ததையும் சேர்த்து குடுத்தார். வெற்றிகளையும் சேர்த்து குடுத்தார். அதாவது சாலமோன் இஸ் இஸ் த ப்ராஸ் இஸ் த ஒரு விஸ்டமால ஒரு கிங்ன்னு பார்த்தீங்கன்னா, ஞானமுள்ள ஒரு ராஜான்னு பார்த்தீங்கன்னா சாலமோன் தான். அதே சமயத்துல செழுமையான ஒரு ராஜா யாருன்னு பார்த்தா சாலமோன் தான். வேற யாருமே கிடையாது. ஓகே. அப்போ இந்த இடத்துல ஒரு 2 பெண்மணி வந்து ஒரு குழந்தைய எடுத்துக்கிட்டு உரிமை கொண்டாடுறாங்க. இது என்னோட குழந்தை, இது என்னோட குழந்தைன்றது 2 பேரும் இது பண்றாங்க. ஆனா, அந்த குழந்தை வந்து 2 பேரையும் பார்த்து அழுது. பிரைஸ் காட். இத எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்படின்ற ஒரு இப்போ இப்போ நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அப்போ அந்த ரா ரா சாலமோனுக்கு வந்து அந்த கடவுள் அந்த ஞானத்தை குடுத்ததுனால, அவர் என்ன பண்றாரு, சரி இந்த குழந்தைய சாவடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவடிச்சு அப்போ செத்து போனா, இந்த யாருமே இதுக்கு வந்து இது பண்ண தேவையில்ல. அதனால வந்து இவங்க 2 பேரும் போட்டும். அதனால இந்த குழந்தைய சாவடிச்சிடலாம்னு சொல்லிட்டு, அப்படி அந்த இதுக்கு குடுக்கும்போது, அந்த உண்மையான அம்மா என்ன பண்றாங்க, இல்ல, இல்ல இந்த குழந்தைய சாவடிக்காதீங்க. இந்த குழந்தைய வந்து அவங்களே வளர்க்கட்டும். நான் இதுலேருந்து தனியா வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இன்னொரு பெண்மணி பார்த்தாங்கன்னா, எதுவுமே சொல்லாம சைலன்ட்டா அது என்னோட குழந்தை குடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த இந்த ஒரு அதாவது ஒரு அம்மா தெரியும். இந்த குழந்தைய சாவடிக்கணும்னா, அந்த அம்மா எவ்வளோ பதட்டத்தோட இருப்பாங்கன்ட்டு. ஸோ, அதுல வந்து என்ன பண்றாரு, இந்த சாலமோன் கண்டுபிடிச்சிடுறாரு. அப்போ யார் உண்மையான அம்மான்னு கண்டுபிடிச்சு, அந்த குழந்தைய அவங்ககிட்ட குடுத்து, இவங்க பொய் சொன்னதுனால என்ன பண்றாங்க, இவள தூக்கி ஜெயில்ல போட்டாங்க. இந்த மாரி ஒரு ஞானத்த கடவுள்கிட்ட இருந்து பெற்று அந்த இடத்த அப்ளை பண்ணாரு. இதே தான் நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ணணும். பிரச்சனைகள பத்தி பேசுனா, நாம ஓய்வுக்குள்ள முடியாது. அப்போ நாம என்ன பண்ணணும்னா, இந்த வார்த்தைகளை எடுத்து இந்த வார்த்தைகளை எடுத்து, கடவுளுடைய வாக்குறுதியை எடுத்து, அது அது அதிலிருந்து வருகிற ஞானத்தை வச்சு, நாம இந்த கடவுளுடைய அ விசுவாசத்துக்குள்ள நுழைய ஆரம்பிக்கணும். சாரி, கடவுளுடைய அந்த எதிர் அ ஓய்வுக்குள்ள நுழைய ஆரம்பிக்கணும். அப்போதான் நம்மளாலயும் கடவுளால ஓய்ந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பைபிள் ஆனது இங்க சொல்லப்படுகிறது. ஏன்னா, எல்லாத்தையும் இங்க 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 இருக்கிறத நீங்க கனெக்ட் பண்ணணும். மனிதர்களுக்கு தேவையான அனைத்தையும் கடவுள் முடித்து விட்டார் என்று 7ஆம் நாள் நிறைவு பெற செய்தது என்று 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். அப்போ எல்லாத்தையும் முடிச்சாச்சு. அப்போ எல்லாத்தையும் முடிச்சாச்சுன்னா, நம்ம திருப்பியும் கடவுள்கிட்ட கேட்கறது ஒண்ணுமே இல்ல. அப்ப நாம என்ன பண்ணணும்? ஞானத்த வச்சு கடவுள்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொண்ட பிறகு நாம என்ன பண்ணணும்னா, கடவுள் எப்படி ஓய்ந்திருந்தாரோ, அதே மாரி நாமளும் அந்த பிரச்சனைய பத்தி நினைக்காம, கடவுளுடைய ஒ ஒ பிரசன்னத்துல நாம இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். இப்போ 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 இந்த இந்த இப்போதைக்கு இருக்க இந்த உலகத்துல
என்ன நடக்குது அப்படின்ட்டு பார்த்தா, ஆ கடவுளுடைய பிரசன்னத்துக்குள்ள தான் போகணும்னு சொல்லிட்டு எண்ணுறாங்களே தவிர, மாறாக அந்த கடவுள் தரும் அந்த இளைப்பாறுதலுக்குள்ள என்டர் ஆகணும்னு சொல்லிட்டு யாரும் வந்து பார்க்க மாட்டேன்றாங்க. நான் கடவுளோட பிரசன்னத்துல இருக்கணும், கடவுளோட பிரசன்னத்துல இருக்கணும், கடவுளோட பிரசன்னத்துல இருக்கணும். ஆனா, கடவுளோட பிரசன்னத்துல இருக்கிறதுக்கு முன்னாடி, நீங்க வந்து கடவுளுடைய ஓய்வுக்குள்ள போனா தான், அவருடைய பிரசன்னத்துக்குள்ள போய் முடியும். அப்போ அவருடைய பிரசன்னத்துக்குள்ள ஓய்வுக்குள்ள போகாம பிரசன்னத்துக்குள்ள போ முடியாது. ஆனா, உங்க சிந்தனையில் உங்களுடைய பிரச்சனை தான் திருப்பி திருப்பி ஓடிட்டு இருக்கு. அப்ப ஓடிட்டு இருக்கும்போது, நீங்க எப்படி கடவுளுடைய பிரசன்னத்துக்குள்ள போ முடியும்? பூசைக்கு போறீங்க, இல்ல இந்த அந்த நற்கருணை சிற்றாலயத்துக்குள்ள போறீங்க, போயிட்டு வேண்டுறீங்க. அப்படியே அப்படியே பிரசன்னத்துக்குள்ள போம்போது, சாத்தான் என்ன பண்றான்? "ஏய் உனக்கு இது நடக்க போதே, நீ என்னடான்னா இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு" சொன்னோனே, அப்படியே கவனம் மேல எங்கேயோ போகுது. கரெக்ட்டா? அப்போ நாம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு நம்மளுடைய இந்த சிந்தனைய சரி செய்துட்டு, முதலாவது நம்ம இப்போ எங்க செல்ல வேண்டும் என்றால், அவருடைய இளைப்பாறுதலுக்குள்ள செல்ல வேண்டும். அந்த இளைப்பாறுதலுக்குள்ள செல்லணும்னா, இதுதான் விஷயம். எல்லாம் கடவுள் நிறைவேற்றி முடித்து விட்டார். கடவுள் எல்லாத்தையும் செய்து முடித்து விட்டார். நான் எப்போ அந்த இளைப்பாறுதலுக்குள்ள போறேனோ, கடவுள் எனக்காக முடிந்தது செய்து முடித்தது அனைத்தையும் அ இந்த என்னுடைய வாழ்க்கையில் காண முடியும்ன்றத நாம நம்பணும். அதுதான் இளைப்பாறுதல். அத நம்பி இளைப்பாறுதலுக்குள்ள போம்போது, அப்போ உங்க எண்ணத்துல, இது முடிஞ்சிருச்சே அப்டின்ட்டு போயிட்டு, அப்போ நீங்க கடவுளுடைய பிரசன்னத்துல போம்போது, அப்போதான் என்ன நடக்கும்? மலைகள் மெழுகு போல உருகுவதும், உம்முடைய பிரசன்னத்தில் மிக்க மகிழ்ச்சியா இருப்பதும் வரும். பிரைஸ் காட். இப்போ அதே தான் வந்து அ மத்தேயு 28 சாரி 22. எங்க மத்தேயு? பிரைஸ் காட். எங்க போச்சு? பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. தப்பா சொல்லிட்டேன். 11:28. 28ல தேடிட்டு இருக்கு. ஓகே. மேலும் அவர், பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாண்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்றார். யார் சொல்றது? இயேசு கிறிஸ்து சொல்றார். என்ன சொல்றாரு? பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே. அப்- அதான், ஒரு பிரச்சனைய பத்தி நம்ம நினைச்சிட்டு இருந்தா, நாம அந்த பிரச்சனைய சுமந்து கொண்டே செல்கிறோம். கடவுள் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் போட்டுட்டு என்கிட்ட வாங்க. அந்த சுமைய என் மேல போட்டுருங்க. உங்களுக்கு ரிட்டர்ன் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன்.
தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதியை நமக்கு கொடுக்குறார். நம்ம எவ்வளவு பேரு பிரச்சனைகளை நாமளே கடவுளே அதை நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கோம். மாறாக கடவுள் என்ன சொல்றேன்னா, அதை என்கிட்ட தூக்கி போடுங்க, எல்லோரும் என்னிடம் வாருங்கள். அப்படின்னா என்கிட்ட தூக்கி போடுங்க, நான் அதை பார்த்துக்கிறேன். நான் உங்களுக்கு எது உங்களுக்கு வேணுமோ நான் அதை உங்களுக்கு தரேன். இந்த இளைப்பாறுதல், இந்த ஓய்வுன்றது கடவுள்கிட்ட இருந்து வர்றது தான். இந்த ஓய்வுக்குள்ள என்ட்ரு ஆகுறதுதான் நம்ம முக்கியமான விஷயம். பிரேஸ் காட், தேங்க் யூ ஜீசஸ், ஹalleluya. இப்போ இந்த ஓய்வுக்குள்ள போகாம எப்படி நம்மளால கடவுளுடைய பிரசன்னத்துக்குள்ள இருக்க முடியும்? சொல்லுங்க பார்ப்போம். இருக்க முடியாது பிரதர். பிரேஸ் காட். அப்போ அதை இருக்கவே முடியாது. அப்போ நாம என்ன பண்ணணும்னா, முதலாவது நாம தேடி கண்டுபிடிக்கிறது என்னன்னா, இந்த ஓய்வுக்குள்ள எப்படி போறதுன்றதான் நாம பார்க்கணும். பிரேஸ் காட். இந்த ஓய்வுன்றது எங்கேருந்து தொடங்குதுச்சுன்னா, ஆதி தொடக்க நூல்ல கடவுள் எல்லாத்தையும் நிறைவேறி மக்களுக்காக, மானிட மகன் மனிதருக்காக என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சதுனால அவர் ஓய்வுல இருக்கிறார். அப்போ நீங்க எப்படி ஓய்வுல இருக்கணும்? கடவுள் தான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு, நான் எதையும் செய்யணும்னு அவசியம் இல்லை. அப்போ நான் என்ன பண்ணணும்னா, கடவுள் மேல முழுமையான ஒரு விசுவாசத்தையும் நம்பிக்கையும் வைத்தால் போதும், நான் அவருடைய ஓய்வுக்குள்ள செல்கிறேன்றது தான் அர்த்தம். ஆமென். இப்போலாம் பார்த்தீங்கன்னா, இந்த பிரசன்ஸ் ஆஃப் காடுக்குள்ள வந்து எல்லாமே இந்த பிரசன்ஸ் ஆஃப் காட் தான் பார்த்தா என்னன்னா, பிரைஸ் அண்ட் வர்ஷிப். ஒரு ஒரு பாட்டு, ஒரு இது எல்லாமே போட்டு நல்லா இது பண்ணி அந்த பிரசன்ஸ்குள்ள கொண்டு போயிடுறாங்க. ஆனா, ஒண்ணு மிஸ் பண்றாங்க. என்னன்னா, அந்த ரெஸ்ட்டுக்குள்ள போறது. இந்த இந்த இப்ப பார்த்தீங்கன்னா, நெறைய பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் அவங்கலாம் அது அது வந்து அது சொல்றது நான் என்ன சொல்றேன்னா, அது தப்பு கிடையாது. அவங்க வந்து உங்க கடவுளுடைய பிரசன்னத்த கொண்டு வர்றது அவங்களுடைய வேல. அத அவங்க கரெக்ட்டா கொண்டு வராங்க. ஆனா, நாம என்ன பண்றோம்னா, அத ஒரு என்ன சொல்றது? ஒரு ஃபீலிங்ஸ் ஒரு ஃபீலிங்ஸா நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப என்னன்னா, நான் கடவுள இங்க இருக்கிறாருன்றத அந்த ஃபீல் பண்ணனா போதும். நான் அவருடைய பிரசன்னத்துக்குள்ள போயிட்டேன். அவரு இங்க இருக்கிறாரு. எனக்கு எல்லாத்தையும் செய்வாரு. எல்லாத்தையும் முடிச்சுட்டாரு. அப்போ அது மட்டும் போதும். நான் எதுவுமே செய்ய தேவையில்ல. நான் வந்து இது பண்ணா எழுப்ப நல்லா இருந்தது. திடீர்னு ஒரு ஆவியானவர் வந்து என் மேல ஒரு நாள் கீழ உருண்டா இது பண்ண சரியாயிடுச்சு. ஆனா, அந்த அவங்களுடைய பிரச்சனை அப்படிதான் இருக்கு. அதாவது அந்த இடத்த அவங்க அவங்க பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் பண்றத தப்பே சொல்லல. ஆனா, தப்பு நம்ம மேல தான் இருக்கு. நாம அந்த இந்த ரெஸ்ட்டுக்குள்ள போறது வந்து பிரைஸ் அண்ட் வொர்ஷிப்னால ரெஸ்ட்டுக்குள்ள முடியாது. கடவுளுடைய வார்த்தையில வச்சு தான் இந்த ஓய்வுக்குள்ள நாம முடியும். அவருடைய வாக்குறுதிய வச்சு தான் ஓய்வுக்குள்ள முடியும். அப்போ முதலாவது நாம என்ன செய்யணும்னா, கடவுளுடைய வாக்குறுதிக்குள்ள போயிட்டு, அதுக்கப்புறமா தான் அவருடைய பிரசன்னத்துக்குள்ள போணும். இப்போ ஒரு வசனம் பார்ப்போம். ரோமையர் நாம ஏற்கனவே இந்த வசனம் நெறைய வாட்டி பார்த்துருக்கோம். ரோமையர் 4:17. ஓகே. இங்க பாருங்க. ஏனெனில் எண்ணற்ற மக்களினங்களுக்கு உம்மை தந்தையாக்குகிறேன் என மறைநூலில் எழுதியுள்ளது. ஆம், இறந்தவர்களை வாழ்விப்பவரும், இல்லாததை தம் வார்த்தையால் இருக்கச் செய்பவருமாகிய கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவர் முன்னிலையில் ஆபிரகாம் தந்தையானார். அது முன்னிலையில் இருந்து தான் அந்த பிரசனம். எது முதல்ல வருது? பிரசனம் முதல்ல வருதா? இல்ல வாக்குறுதி முதல்ல வருதா? இல்ல அந்த ஓய்வு முதல்ல வருதா? முதலாவது வாக்குறுதி, எண்ணற்ற மக்களினங்களுக்கு உம்மை தந்தையாக்குகிறேன். அதை வந்து ஆபிரகாம் வந்து மனப்பூர்வமாக நம்புகிறார், விசுவாசம் கொள்கிறார்.
எப்படி இறந்தவர்களை வாழ்விப்பவரும் இல்லாததை வார்த்தையால் இருக்க செய்வரும் ஆகிய கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு. முதலாவது என்ன பண்றாரு? கடவுள் மீது நம்பிக்கை கொள்கிறாரு. எனக்கு பிரச்சனையே இல்லைன்றத நம்பி, எனக்கு எல்லாத்தையும் கடவுள் கொடுத்துட்டாருன்றத நம்பி அவருடைய பிரசன்னத்துக்குள்ள போறாரு. பிரசன்னத்தோடைய விளைவு, அதோடைய எண்ட் ரிசல்ட், கடவுள் மக்களினங்களுக்கு தந்தையாகிறார். பிரேஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ முதலாவது நாம என்ன செய்யணும்னா, இந்த ஓய்வை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும். இந்த ஓய்வுன்றது என்னது? இந்த இளைப்பாறுதல்ன்றது என்னது? இப்போ ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா, இந்த ஓய்வு இளைப்பாறுதலுக்குமே டிஃபரன்ஸ் இருக்கும். ஓய்வு, கடவுள் இளைப்பாறல, ஆனா ஓய்வு இருந்தார். கடவுளுக்கு இளைப்பாறுதல் தேவையே கிடையாது. ஏன்னா நமக்கு தான் இளைப்பாறுதல் வேணும். பிரச்சனைகள்ல இருந்து இளைப்பாறுதல். ஆனா கடவுளுக்கு வேண்டியது ஓய்வு. அது என்னது? அந்த ஓய்வு என்னன்னா, நான் எல்லாத்தையும் மக்களுக்காக முடிச்சுட்டேன். இதுக்கப்புறம் நான் செய்ய வேண்டியது ஒண்ணும் இல்ல. இப்போ நான் செஞ்சதை எல்லாத்தையும் அவங்க எடுத்துக்கிறாங்களா இல்லையான்னு பார்க்கறது தான் கடவுளுடைய வேலை. நான் சொல்றதை செஞ்சாங்கன்னா, என்னுடைய வேலையாட்கள் அந்த வேலையை செய்வாங்கன்னு சொல்லிட்டு கடவுள் சொல்றார். இப்போ என்னன்னா, அந்த அந்த ஓய்வுல இருந்து நமக்கு இளைப்பாறுதல் வருது. பிரேஸ் காட். அப்போ பிரச்சனைகளை பத்தி பார்க்காம, அதை பத்தி பேசாம, நாம என்ன பண்ணணும்னா, இயேசு கடவுளிடமிருந்து அவர்கிட்ட போய் நம்ம பிரச்சனைகளை அவர்கிட்ட தூக்கி போட்டு, அந்த இளைப்பாறுதலை பெற்றுக்கொண்டு நாம ஓய்ந்து இருக்க வேண்டும். பிரேஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. இதுதான் நான் இன்னைக்கு சொல்லணும்ன்றது இது பண்ணேன். நாளைக்கு இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். ஆ, இந்த இந்த ஓய்வுன்றது இந்த பழைய ஏற்பாட்டில் எப்படி இருந்தது, அதை மக்கள் வேற மாதிரி மாத்துனாங்க, அது புதிய ஏற்பாட்டில் எப்படி இருக்குன்றத நாம பார்க்கலாம். ஆனா இன்னும் கொஞ்சம் உள்ள டீப்பா போகும். மிஸ் பண்ணாதீங்க. ஓகே. பிரேஸ் காட். காட் bless யூ. யாராவது ஒருத்தர் நன்றி எழுதல் பெற செய்ய முடியுமா? எதுவும் கேள்விகள் எதுவும் இல்லைன்னா? யாரும் இல்லையா? தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த அருமையான மாலை வேலைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் தகப்பனே. இதோ சகோதரர் வழியாக தகப்பனே, நீர் எங்களுக்கு இறை வார்த்தை என்ற மன்னாவை கொடுத்து ஆண்டவரே, அப்பா, ஓய்வு என்றால் என்ன, இளைப்பாறுதல் என்றால் என்ன, எப்படி அதை நாங்கள் பெற்றுக்கொள்வது என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் அனைத்தையும் செய்து முடித்து ஓய்ந்திருந்தீர் ஆண்டவரே. ஆனால் எல்லாவற்றையும் மனிதனுக்காக என்னென்ன தேவையோ அதெல்லாம் செய்து முடித்து இனி எல்லாமே மனிதன் செய்ய வேண்டும் என்பதற்காகவே தகப்பனே எல்லாவற்றையும் மனிதர்கள் ஒப்படைத்தீர் ஆண்டவரே. அப்பா, இந்த இளைப்பாறுதலை ஆண்டவரே எப்படி உங்களுடைய பிரசன்னத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வது என்று இந்த சகோதரர் வழியாக நீ எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே, இதை எங்கள் உள்ளத்தில் பதிய வைத்து தகப்பனே, அதை நாங்கள் நன்கு புரிந்து கொண்டு எங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க தேவையான ஆவியானவர் தாமே எங்களுக்கு உள்ளுயிராய் இருந்து அனைத்தையும் கற்றுக் கொடுக்கிற ஆவியானவர் ஒவ்வொரு காரியத்தையும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து அப்பா, நீர் எங்களை வழிநடத்தும்படியாக செபிக்கிறோம் அப்பா. அப்பா, சகோதரருக்காக அவருடைய ஊழியத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். சகோதரரையும் அவர் கையிட்டு செய்யும் வேலையும் அவருடைய ஊழியத்தையும் அவருடைய குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாகவும் இதோ இந்த ஜூம் இணையதளத்தில் இணைந்து அப்பா இந்த நற்செய்தி கேட்க வந்த ஒவ்வொரு குடும்பத்தாரையும் கூட தகப்பனே உங்களுடைய கருத்து நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அனைவரையும் ஆண்டவரே உங்களுடைய பிரசனத்தினால் மூடி தகப்பனே, அப்பா, உங்களுடைய இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்து தகப்பனே, அதை எங்கள் வாழ்வாக்க எங்களுக்கு தேவையான இறை வல்லமையை தூயாமை தன்மை கொடுத்து ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக இந்த எளிய ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தந்தையே உங்களுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களை எப்பொழுதும் நேசித்து வழிநடத்த எங்கள் அன்பு தகப்பனே. ஆமென். ஆமென். பிதாசுரன் பரிசுத்தாவின் பெயராலே. ஆவியின் பெயராலே ஆமென். நன்றி இயேசுவே. தேங்க்யூ சிஸ்டர். Thank you. நாளைக்கு நாம பார்ப்போம். காட் bless you all. Thank you, brother.